இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்து நமக்கு தந்தது. நம்மை கிருபையாய் சந்தித்து ரட்சித்து அவருடைய ஜனமாய் மாற்றி அவர் நியமித்த பாதையிலே நம்மை அனுதினமும் நடத்தி வருகிறார். திடீரென்று எதிர்பாராத விதமாய் சில காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கும் போது நாம் திகைப்பது உண்டு. திகைக்காத யாருமே கிடையாது. கடல் கொந்தளித்து காற்று வீசின போது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கலங்கினார்கள். கலக்கம் வரும், பயம் வரும், திகைத்து போகிற சூழ்நிலை வரும். காரணம், எதுவுமே எதிர்பாராமல் நடக்கிறதுனால. திடீரென்று ஒரு பிரதிகூலமான சூழ்நிலை, அனுகூலமாய் இருக்கிறவர்கள் எதிராக எழும்புறாங்க, காற்று எதிராய் வீசுது, வாழ்க்கையின் ஓட்டம் சற்று கடினமாய் மாறுகிறது. நேற்று நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு எல்லாமே தலைகீழாய் மாறுகிறது. இப்படி திடீரென்று சில காரியங்கள் வரும்போது நாம் திகைப்பதும் சோர்ந்து போவதும் உண்டு. அதை தான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். இதை குறித்து நீ கலங்காதே. ஆண்டவரால நீ நடத்தப்படும் போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருமானால் புரிந்து கொள், உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்படி மாறுவதனால் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அவர் அடைந்த மகிமையிலே கர்த்தர் நம்மையும் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதாவது அவருக்கு கிடைத்த அந்த மகிமை, அவருக்கு கிடைத்த அந்த மேன்மை, அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியம், அதிலே நானும் நீங்களும் பங்காளிகளாகும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் சொல்லுகிறேன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நமக்குள்ள கேள்விகள் எழும்போம். ஆண்டவர், நான் உங்களை நம்பி தான் ஆண்டவரை வந்தேன், நீங்க காண்பிக்கிற பாதையில தான் ஆண்டவர் நான் நடக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, எதனால எனக்கு இந்த கஷ்டம்? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உங்களை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார், உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒன்றை செய்வார் என்றால் அதன் பிறகு நன்மையே இருக்குமே தவிர தீமை இருக்காது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத ஒரு சோதனை 3வது அதிகாரத்தில் வருகிறது, அக்கினி சோதனை. அந்த அக்கினியும் 7 மடங்கு இவர்களுக்காக அதிகரிக்கப்படுகிறது. திடீரென்று எதிர்பார்க்கவில்லை. 2வது அதிகாரத்தில் கண்ட உயர்வு 3வது அதிகாரத்தில் இப்படி ஒரு சோதனையா? பல நேரத்தில் கேள்விகள் எழும்போம். நல்லா தானே போயிட்டு இருந்து, ஏன் இப்படி ஒரு சோதனை, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த இடத்துல அப்படி ஒரு அக்கினியை தேவன் அனுமதித்தது எதற்கு தெரியுமா? அவர்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற. தானியேல் 3 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ராஜா அவர்களை உயர்த்தினான் என்று. இந்த நாளில் எப்படிப்பட்ட சோதனையின் பாதையில் நடக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கலங்காதிருங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை விசேஷப்படுத்தவே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போவது உண்டு, கலங்குவது உண்டு, திகைப்பது உண்டு. ஆனால் இந்த நாளில் எங்களோடு பேசினீர். உம்முடைய பாடுகளுக்கு எங்களை பங்காளியாக்கி உம்முடைய சந்தோஷத்திலே நாங்களும் இணைந்து கொள்ளும்படிக்கு
அந்த மேன்மை, அந்த மகிமை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அதிசயமாய் நடத்துறீங்கப்பா. எங்களை நீர் இழக்க விரும்பவில்லை, எங்களை உமோடு வைத்து பார்க்க விரும்புகிறபடினாலே இந்த பாதையில நடத்துறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் முன் செல்ல வேண்டிய கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.